இது இன்னொரு ராட்சசனா பழைய கதை புதிய திரைக்கதைங்கிற பாணியில் சிறப்பாக எழுதியிருக்கிற பிரவீன் மனுவார் ஆனந்த் அவங்க ரெண்டு பேருக்கு முதல் பாராட்டுகள். அப்புறம் செல்வராகவன் அவருடைய நடிப்புக்கு தனி பாராட்டுகள். முதல் அரை மணி நேரம் ஹீரோவாக இருந்தாலும் இன்னொரு முக்கியமான கேரக்டருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து அவருக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ விஷ்ணு விஷாலுக்கு பாராட்டுகள். இது ஒரு டீசென்ட்டு ஒரு ஒன் டைம் கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவேன். கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். முதல் அரை மணி நேரம் செல்வராகவனோட ராஜ்யம். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு நம்ம ஆரியன் இந்த திரைப்படத்தை விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இன்று திரையரங்கில் வெளியாகி இருக்கிற இந்த திரைப்படம் விஷ்ணு விஷால், ஸ்ரதா ஸ்ரீநாத், செல்வராகவன் இவங்களோட நடிப்பில் ஜிப்ரான் மியூசிக்கில் புதுசாக இயக்குனர் பிரவீன் கே அவருடைய இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். இது இன்னொரு ராட்சசனா அல்லது எந்த மாதிரியான படம்ன்றதை பார்ப்போம். படத்தோட கதை அப்படின்னா ஒரு யூஷுவல் சீரியல் கில்லிங், அதை கண்டுபிடிக்கிற போலீஸ் அப்படி தான் சொல்லணும். பட் மற்ற சீரியல் கில்லிங் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்லேருந்து இந்த திரைப்படம் எப்படி வேறுபடுது அப்படின்னா, படத்தோட அந்த சீரியல் கில்லர் யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சீன்லேயே காமிச்சிடுறாங்க. அந்த சீரியல் கில்லரே வெளி உலகத்துக்கு நான் தான் இந்த சீரியல் கில்லர் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போகிறாருங்கிறதையும் சொல்லிடுறாரு. என்னன்னைக்கு எந்தெந்த நாளில் எந்த டைமில் அந்த கொலைகளெல்லாம் பண்ண போகிறாரு, அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் போலீஸில் கொடுத்துட்டு அவர் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறார். என்னென்னா, முடிஞ்சால் இந்த கொலைகளை நீங்கள் தடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான காரண காரியம்லாம் அவர் சொல்லலை, எதனால் இது பண்ணுறாருங்கிறது சொல்லாமல் சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் அவர் ஒரு டிசிபி. அவரால் இந்த கொலைகளை தடுக்க முடிஞ்சிச்சுன்னா இந்த கொலைகளுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் திரைப்படத்துடைய கதை. ரொம்பவே சின்ன படம், 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான். ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக நான் சொல்லுவது படத்தோட ரைட்டிங் தான். அதுதான் ஃபஸ்ட்டு ஹீரோன்னு சொல்லுவேன் நான். பிரவீன் கே அவர் புதுசு, அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம எஃப்ஐஆர் படம் வந்திருக்கும், விஷ்ணு விஷால் அவரோட ஞாபகம் இருக்கும். ரொம்பவே நல்ல ஒரு திரைப்படம். அது இயக்குன மனு ஆனந்த் அவரும் பிரவீனும் சேர்ந்து தான் இந்த படத்தை எழுதியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ். செகண்ட் பாசிட்டிவ், கிட்டத்தட்ட படத்தோட ஹீரோன்னு என்னை பொறுத்த வரைக்கும் அது சிவராகவன் தான். விஷ்ணு விஷாலை நம்ம தனியாக பாராட்டுவோம். முதல் அரை மணி நேரம் செல்வராகவனோட ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் படம் முழுக்கவே அவர் வராரு. பட் ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் அவர் மட்டும்தான் வராரு. விஷ்ணு விஷாலை எதுக்கு நான் பாராட்டலாம் அப்படின்னு சொன்னேன்னா, அந்த அரை மணி நேரம் ஸ்பேஸை செல்வராகவனுக்கு கொடுத்தது. டெக்னிக்கலாக பேசினா விஷ்ணு விஷால் ஹீரோ, செல்வராகவன் வில்லன். ஆனால் முதல் அரை மணி நேரம் ஹீரோவே வரமாட்டார் படத்தில். படமே சின்ன படம் தான், ஆனாலும் முதல் அரை மணி நேரத்தை எனக்கு தேவையில்லை, படத்தோட கதை இப்படி தான் அப்படிங்கும்போது கதைக்கு என்ன தேவையோ அதில் வில்லனை நீங்கள் அரை மணி நேரம் காமிக்கணுமா, அதனால காமிச்சிக்கோங்க அப்படின்னு தைரியமாக விட்டு அந்த தைரியத்துக்காக விஷ்ணு விஷாலை பாராட்டணும். செல்வராகவன் அவருடைய பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான். செம்மையாக பண்ணியிருக்காரு அந்த ரோல். கச்சிதமாக என்ன பண்ணணுமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அதுவும் ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் பயங்கரமாக மிரட்டிடுவார். அதுக்கப்புறம் அப்படியே கதை ஓட்டத்திலே வருவார். அதுக்கடுத்து மூணாவது விஷ்ணு விஷால். ஃபஸ்ட்டு அவரை பாராட்டி முடிச்சாச்சு. மிச்சம் வர்ற ஒரு 1.5 மணி நேரம் அவரோட ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு ஒர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுகப்படுத்தப்படுகிற ஒரு போலீஸ் அதிகாரி என்ன பண்ணணுமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. படத்தில் எந்த ஷாட்லையுமே அவர் சிரிக்க மாட்டார். அவர் ஒரு சீரியஸான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்க நம்மளை சுற்றியுமே இருக்காங்க, நம்ம வேலை பார்க்குற இடத்துல கூட இருக்காங்க. அந்த ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அவருக்குன்னு டெய்லர் மேட் பண்ண மாதிரி இருந்துச்சு ரோல். உடம்பு ஃபிட்டாக இருக்கட்டும், ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும், நல்லா உழைச்சிருக்காருன்னு சொல்லணும். இந்த படத்தை இத்தனைக்கும் இது அவரோட ப்ரொடக்ஷனில் நான் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வருவேன்னு சொன்னதுக்கு மீண்டும் பாராட்டுக்கள். அதுக்கப்புறம் படத்தில் பெரிய ஸ்டார் காஸ்ட்டு, ஸ்ரதா ஸ்ரீநாத், மானசா சௌத்ரி அப்படின்னு எல்லாருமே அவங்களோட சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த திரைப்படம் வழக்கமான கதை, வித்தியாசமான திரைக்கதை அப்படின்னு சொல்லலாம். எடுத்திருக்கிற விதம், எழுதியிருக்கிற வசனங்கள், கிளைமேக்ஸ் கண்டிப்பாக படத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் அப்படின்னா, அடுத்தடுத்த காட்சிகள் என்னன்றதை ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சதாக இருந்துச்சு. ஒரு காட்சி வரும்போதே ஒரு கொலை, இவங்க தான் கொலை செய்யப்பட போகிறார் அப்படின்னு ஒருத்தவங்களை காமிக்கும் போதே, அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே அவங்க எப்படி கொலையாகிறாங்க அப்படிங்கிறதையும் கிட்டத்தட்ட ரிவீல் பண்ணுற மாதிரி தான் அவங்கள அந்த சீனே எடுக்கிறாங்க. ஸோ அது அந்த ஒரு நெகட்டிவ் மட்டும் தான் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. மற்றபடி கிளைமேக்ஸ்லாம் சுத்தமாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அதில் கிளைமேக்ஸில் சில விஷயங்கள்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸாக இருந்துச்சு.
மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து பழைய கதை புதிய திரைக்கதைங்கிற பாணியில் சிறப்பாக எழுதியிருக்கிற பிரவீன் ஆனந்த் அவங்க 2 பேருக்கும் முதல் பாராட்டுகள். அப்புறம் செல்வராகவன் அவருடைய நடிப்புக்கு தனி பாராட்டுகள். முதல் அரை மணி நேரம் ஹீரோவாக இருந்தாலும் இன்னொரு முக்கியமான கேரக்டருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து அவருக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ விஷ்ணு விஷாலுக்கு பாராட்டுகள். இது ஒரு டீசென்ட்டு ஒரு ஒன் டைம் க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவேன். க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.